மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் மாபெரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். இதையொட்டி இன்று காலை பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில், ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனை தமிழ்நாடு மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என கூறியிருந்தார். பிரதமர் மோடியின் பதிவை டாக் செய்து முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் துரோகங்களை தமிழ்நாடு எண்ணி பார்க்கிறது என்ற தலைப்பில் அவர் 10 கேள்விகளை பிரதமர் மோடிக்கு கேட்டுள்ளார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் சம்க்ரா சிக்ஷா கல்வி நிதி எப்போது வரும்? தொகுதிகள் மறுவரையறையில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும்? பாஜகவின் முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும்? தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாக காட்டிக்கொள்ளும் உங்கள் அரசிடமிருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும்? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடரும். மாநிலங்கள் மீது நிதி சுமையை ஏற்றி ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டும் விபிஜி ராம்ஜி கைவிடப்படும் என வாக்குறுதி எப்போது வரும்? 10 ஆண்டுகளாக இன்ச்சாக பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும்? இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத் தொகை எப்போதுதான் வரும்? ஓசூர் விமான நிலையம், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும்? கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும்? தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் என ஸ்டாலின் கூறியுள்ளார்.